அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி தேங்காய் பால் ரசம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாலும் அண்டு செகண்ட் பாலும் ரெண்டையும் ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இடி உரலில் போட்டு இடிச்சுக்கலாம். இந்த ரசத்துக்கு இடி உரலில் இடித்து செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பூண்டையும் கொஞ்சமாக வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ மூணையும் நல்லா இடி உரலில் வச்சு நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ மூணையும் இந்த அளவுக்கு நல்லா இடித்தாச்சு. ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். 1-2 குறன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எதுக்கு நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன்னா, நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் கருகிடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பற்ற வச்சுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், அப்புறமா கொஞ்சமாக லைட்டாக பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி இந்த தேங்காய் பால் ரசம் பண்ணுறது. தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் 5 நிமிஷத்துலேயே. இப்போ இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாது, ரசம் நல்லாயிருக்கும். ஈவினிங் வரைக்கும், நைட் வரைக்கும் கூட நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ எண்ணெயில் வதக்கிறத பொறுத்து தான் இருக்குது. சில பேர் ரசம் சீக்கிரம் கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. ஒழுங்காக வதக்காதனால தான் கெட்டு போகும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த இந்த தேங்காய் பாலை இதை சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது, ஏன்னா திரண்டு போயிடும். அந்த ஹீட்லேயே அது கொஞ்சம் குக் ஆயிரும். இப்போ புளிப்புக்கு நம்ம இதில் புளி சேர்க்கக்கூடாது. லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இது ரசத்துக்கு புளிப்பு. இதில் புளி சேர்த்தா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. தக்காளி ரசம், கொள்ளு ரசம், பருப்பு ரசத்துக்கு தான் நம்ம புளி சேர்க்கணும். தேங்காய் பால் ரசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம புளி சேர்க்காம தான் செய்யணும். லெமன் ஜூஸ் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. தேங்காய் பால் ரசம் வச்சு வாரத்தில் ஒரு வாட்டி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.